பல இடங்கள்ல நான் குறிப்பிட்டு சொல்லியிருக்கேன். மீண்டுடுவாங்களா? மீண்டுடுவாங்களா? இந்த வருடமாவது மீண்டுடுவாங்களான்னு கேட்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான புத்தாண்டு பலன்கள் நம்ம பார்க்கலாம். எம்.எஸ். ராமலிங்கம் ஐயா அவர்கள் முதலாவதாக. உங்களோட கேள்வியிலே இருந்தது மீண்டுடுவாங்களான்னு கேட்டீங்க. கட்டாயம் மீண்டுடுவாங்க. அப்பா! என்னன்னா, இந்த மிதுனத்தில் பிறந்தவர்களுக்கு 2026ல் முதல்ல பிரமாதமான கல்யாண வாய்ப்புகள் கூடி வரும். முதல் 6 மாதங்களுக்கு உள்ளாகவே பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், நிறைய குடும்பத்தில் அம்மா அப்பாவாக இருந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, பிள்ளைகளை நினைத்து வருத்தப்பட்டவர்கள், இவங்க எல்லாத்துக்குமே ஒரு குதூகூலமான மனப்பான்மையில் ஒரு சுபகாரியங்கள், சுப செய்திகள் குடும்பத்துக்குள்ளே சூப்பராக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்துடும். ஒன்றுமே இல்லை, நாங்கள்லாம் கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டோம் சார், இன்னும் சார் கல்யாணம் பண்ண போகிறோன்ட்டு தான் பேரம்பேத்திக்கு மொட்டையாவது அடிப்பாங்க, காது குத்துவாங்க, கோயிலுக்கு போவாங்க. இந்த அளவுக்கு ஏதோ ஒரு 10 பேருக்கு விழா கொண்டாடுற அளவுக்கு ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் அவங்களுக்கு வந்தே தீரும். சனீஸ்வர பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறது சொந்த தொழில் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பிரம்மாண்டமான பெரிய அளவில் விருத்திகள் பெறுவதற்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் இருக்குது. என்ன கொஞ்சம் பணிச்சுமைகள் அதிகமாகும், தூங்கக்கூட முடியல, ரெஸ்ட் எடுக்க முடியல, ஓய்வெடுக்க முடியல, காசு வருது பணம் வருது சார், அதுக்காக வேண்டி இப்படி வேலை பார்த்தா எப்படி அப்படின்னு தங்களை தாங்களே நொந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு மன நெருக்கடி இது கொஞ்சம் வரக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த சனீஸ்வர பகவான் அங்கிருந்து கொண்டு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குறிப்பாக மிதுனத்தில் பிறந்தவர்கள் உங்களுடைய பெற்ற தாயின் உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக மருத்துவ செலவு ஏதாவது வந்துட்டு போகலாம். இது சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அந்த மனத்தடுமாற்றம் கொஞ்சம் இருக்கும். அதை நீங்கள் பேரண்ட்ஸ் கொஞ்சம் அவங்களோட ஒத்துழைச்சி ரொம்ப அரட்டி மிரட்டி படிக்க வைக்கிறதெல்லாம் விட்டுட்டு, டீச்சர் சொல்கிறதெல்லாம் கூட ஓரங்கட்டி வச்சுட்டு, உங்கள் பிள்ளையை பற்றி முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தையோட இணங்கி அதோட சென்றீர்களானால் அந்த குழந்தையும் நான் கண்டிப்பாக படிப்பை பார்த்து நல்லபடியாக வந்துடும். இப்படிப்பட்ட 1-2 விஷயங்களை கவனத்தில் கொள்ளணும். ஆனால் என்னை பொறுத்தளவு மிதுனத்தில் பிறந்தவர்கள் சுப செய்திகள், சுபகாரியங்கள், சந்தோஷம், கொண்டாட்டம், மகிழ்ச்சி, குதூகோலம் இதில் கண்டிப்பாக மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. மிக்க நன்றி ஐயா. பீமராஜ் ஐயர் அவர்களே, நீங்க சொல்லுங்க, மிதுனத்துக்கு இந்த வருடம் எப்படி அமையுது? மிதுனராசி என்பர்கள் 2026ஆம் ஆண்டை வேலை இல்லாமல் தொடங்கினா இந்த ஆண்டில் வேலை செய்கிறதுக்கு நேரமே இல்லைன்னு சொல்லி ஐயா சொன்ன மாதிரி பூர்த்தி பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைகள் அதிகமாகும், பொறுப்புகள் அதிகமாகும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் இருந்தாலும் கூட இன்னும் ஆட் ஆன் ஆகும், கமிட்மெண்ட் ஜாஸ்தியாகும். உங்களுக்கு கடமைகள் எல்லாம் செஞ்சு முடிக்கணுன்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். பெற்றோர் சார்ந்த விஷயங்கள், இப்போ நம்முடைய அம்மா அப்பா இந்த கோயில் குளங்களெல்லாம் கூட்டு போகணும் அப்படின்ற எண்ணம் வரும். பூர்வீகத்தில் ஒரு வீடு இருந்தால் அதை செப்பனிடணும், புதுப்பிக்கணுன்ற ஆசை இவங்களுக்கு வரும். இதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் அங்கே போய் நம்ம என்ன இதுக்கப்புறம் இருக்க போகிறோமா, என்ன வேஸ்ட்டாக தானே இருக்குது, வித்துடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட இப்போ மனமாற்றம் உண்டாகி அந்த சொத்தை இவங்க டெவலப் பண்ணுற ஒரு அம்சமானது இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப சிறந்த பலன்கள் கிடைக்கும். நல்ல நல்ல வேலையாட்கள் கிடைப்பாங்க. நிறைய மிஷினரிஸ் வாங்கி உங்களுடைய பிஸ்னஸை அப்படியே டபுள் ஆகக்கூடிய அளவுக்கு யோகமானது இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் நான் ஒரு மொழியை கற்றுக்கணும், ஃபாரின் லாங்குவேஜ் படிக்கணும்னு சொன்னால் இந்த வருஷம் உங்களால் முடியும். உங்களுடைய துறை சார்ந்த அறிவை வளர்த்து கொள்ள ஏதாவது டிப்ளமோ கோர்ஸ், சர்டிஃபிகேட் கோர்ஸ் ஏதாவது பண்ணணும்னு சொன்னால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு வரும். எனக்கு என்னுடைய வேலைக்கும் தொழிலுக்கும் படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு ஹாபி, இந்த கலை ரொம்ப பிடிக்கும்னு சொன்னால் அதை உங்களால் கற்றுக்கொள்ள முடியும். நிறைய பக்குவம் அடைய போகிறீங்க. நீங்கள் இந்த வருஷம் ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஓய்வு, பொழுதுபோக்கு, ஜாலியாக இருக்கிறது, ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றுறது, உங்களுக்கான விஷயங்களை பண்ணுறதை மிஸ் பண்ணுவீங்க. ஆனால் மற்றவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. வேலையில் மிகச்சிறந்து வரக்கூடிய யோகம் இந்த ஆண்டில் இருக்குது. மிக்க நன்றி ஐயா. ஸ்ரீமதி பாரதி ஸ்ரீதரமா, நீங்கள் சொல்லுங்கள், மிதுன ராசிக்குரிய நட்சத்திரக்காரர்கள் இருக்கக்கூடிய பெண்கள் இவங்களுக்கு இந்த வருடம் எப்படி அமையிருக்கு? குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் பெண்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா, குடும்ப பொறுப்பு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தலையெழுத்து அவங்களுக்கு விழும். அந்த பாரத்தை இவங்க தான் சுமக்கணும் அப்படின்னு. என்னதான் இவங்களுக்கு உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள்லாம் இருந்தால் கூட பாரத்தை சுமக்கக்கூடியவர்கள் இவங்க. இதில் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் அதிகம் பேருக்கு ஐயா ஏற்கனவே ராமலிங்கம் ஐயா சொன்னது போல் திருமண யோகங்கள். ஸோ இது வரைக்கும் காதலிக்கிறீங்க, உங்கள் வீட்டில் ஒத்துக்கலை அப்படின்னாலும் இந்த வருடம் அந்த காதல் வெற்றி பெற்று அது ஒரு திருமணத்தில் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கடன் பிரச்சனை தீர்றதுக்கான வாய்ப்புகள் பெண்களுக்கு குறிப்பாக நிறையவே சாதகமாக இருக்கும். குரு பகவான் தனஸ்தானத்துக்கு அது உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும் பொழுது, இவ்வளோ நாளாக நான் சும்மா ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தேன், வீட்டில் நான் சும்மா ஒரு மெஸ் மாதிரி ஆரம்பித்தேங்க கேட்குறீங்க அப்படின்ட்டுன்னு ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கிரகநிலைகள் உருவாக்கி கொடுத்துரும்.
வர வாய்ப்புகளை பயன்படுத்துறது நீங்கள் தான் அது எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர் வந்து எப்பொழுதுமே கொஞ்சம் குழப்பவாதிகள். ஒரு ஸ்திரமாக உங்களுக்கு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்காது. கொஞ்சம் ஈகோயிஸ்டிக் பீப்புளும் கூட. அடுத்த நான் ஏன் இறங்கி போய் கேட்கணும் அப்படின்ட்டு. ஸோ பெண்களுக்கு வந்து அந்த குணம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது நல்லது. ஏன்னா குடும்பத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி போனால் தான். ஸோ உங்கள் வீட்டுக்காரர் இது வரைக்கும் பிரிஞ்சிருக்கீங்க, டைவர்ஸ்லாம் பண்ணலான் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மனசு மாற்றிக்கோங்க. ஏன்னா நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு நாங்கள் எல்லாரும் சொல்லும் பொழுது அந்த காலத்தை நீங்கள் தான் பயன்படுத்தி கொள்ளணும் இல்லையா? அதனால் நாங்கள் என்ன தான் நல்ல ப்ரெடிக்ஷன்ஸ் சொன்னால் கூட வாய்ப்புகள் வரும் பொழுது அவங்கவுங்க பயன்படுத்திக்கிறது நல்லது. பெண்கள் மிதுன ராசியில் வந்து இது வரைக்கும் ட்ரெஸ்ஸிங்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, இல்லை கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, குடும்பத்தில் இல்லைன்னா அது ஆனால் குரு பகவான் உருவாக்கி கொடுத்துருவார். அதனால் நல்லா ட்ரெஸ் பண்ணுங்கள், நல்லா ஊர் சுற்றுங்க, நல்லா சாப்பிடுங்க. வாழ்க்கை வாழ்வதற்கே 2026. மிக்க நன்றிமா. முனைவர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் ஐயா அவர்கள், மிதுனத்துக்கு இந்த வருடம் எப்படி அமையுது? மிதுன ராசிக்கு ராசியில் குரு பகவான் இருக்கார் அப்படிங்கும்போது ரொம்ப நீதியாக வாழணும், ஒழுக்கமாக வாழணும்னு இந்த குரு போதிக்கிறார். அப்போ அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு நல்ல காலம். 2ஆம் இடத்துல குரு பகவான் வராரு, உச்சமாகிறாரு. அதனால தான் இவாளுக்கு மிகப்பெரிய அளவிற்கு பொன் பொருள் சேர்க்கை, நல்ல வேலை வாய்ப்பு, இது எல்லாமே கிடைக்க போகிறது. அந்த குடும்பத்தில் கல்யாணம் கூடி வரும்னு நம்ம ராமலிங்கையா சொன்னார் பாருங்க. ஒன்று இவங்களுக்கு கல்யாணம் கூடி வரணும், இல்லை ஃபேமிலியில் உள்ளவங்களுக்காவது கூடி வரணும். அவ்வளவு அற்புதமாக கூடி வரும். இதில் என்ன ஒரு விசேஷம்னா, மிதுன ராசிக்காரங்க என்றைக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறவங்க. ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி அவர் என்னென்ன செய்தார் பார்த்தாரு, ஒரு வேலை கிடைக்கல. என்னங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தோம் வேலை கிடைக்கலேன்னு பார்த்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் என்ன பண்ணார், தினந்தோறும் நிறைய பேஷண்ட்ஸ் டாக்டருக்கு வராங்க. இந்த இன்ஜினியரிங் பட்டதாரி பார்த்துட்டே இருந்தார், நமக்கு ஒரு வருமானம் வரல, நம்ம ஒரு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலாமான்னு பார்த்தார். என்ன பண்ணாருன்னா, இவர் ஒரு போர்டு மாட்டிக்கிட்டு உட்காந்தார், டாக்டர்னு போர்டு மாட்டிக்கிட்டு உட்காந்தார். இவருக்கு நான் வந்து வைத்தியம் பார்க்குறேன், எங்கள்கிட்ட வைத்தியம் பார்க்குறவங்களுக்கு 500 ரூபா எனக்கு கட்டணம் கொடுக்கணும். நான் சொல்கிற இந்த வைத்தியம் வந்து தோற்று போயிடுச்சுன்னா நான் 2000 ரூபா திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு போர்டை மாட்டிட்டு உட்கார்ந்தார். இவருக்கு நிறைய பேஷண்ட்ஸ் வர ஆரம்பித்தாங்க. இவருக்கு பக்கத்தில் ஒரு டாக்டர் இருக்கார் பாருங்கள், உண்மையான டாக்டர். அவர் பார்த்தார், என்னடா கூட்டம் நல்லா வருது, இவன் போலி டாக்டர் நம்ம நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்ஜினியரிங் மாணவர் வீட்டுக்கு, அந்த டாக்டராக இருக்கிறவர் வீட்டுக்கு போகிறார். போனால் அவர்கிட்ட சொல்கிறார், போய் டாக்டர் எனக்கு வந்து டேஸ்ட்டே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு ஒரிஜினல் டாக்டர் சொல்கிறார். நாக்கில் டேஸ்ட்டே தெரியல அப்படின்னு உடனே அவர் போலி டாக்டர் சொல்கிறார், நர்ஸை கூப்பிடுறார், அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுமா அப்படிங்கிறார். 23ஆம் நம்பர் பாட்டில் இருக்கக்கூடிய சொட்டு மருந்து அவர் நாக்கில் ஊற்று அப்படிங்கிறார். அந்த நர்ஸு வந்து அந்த சொட்டு மருந்தை நாக்கில் ஊற்றுறாங்க. ஐயோ நாக்கே எரியுதே, இது பெட்ரோலாக இருக்கே அப்படிங்கிறாரு டாக்டர். டேஸ்ட்டு தெரிஞ்சு போச்சா, பார்த்த வைத்தியம் சரியாக போச்சா, எனக்கு 500 ரூபா ஃபீஸை கொடுங்கன்னாராங்க. அந்த டாக்டர் போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, அவருக்கு பெரிய கூட்டம் கூடுது. யார், போலி டாக்டருக்கு. இந்த ஒரிஜினல் டாக்டர் பார்த்துட்டே இருக்காரு, இப்போ நம்ம நிரூபிச்சிடணும், விட்டுறக்கூடாது அப்படின்னு திரும்ப வராது. திரும்ப வந்து பார்த்துப்பா, எனக்கு இப்போ ஞாபக சக்தியே இல்லை, ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ஞாபக சக்தி வேணும், அதுக்கு மருந்து இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே இந்த இன்ஜினியரிங் மாணவர் டாக்டராக இருக்கார், இவர் என்ன பண்ணார், அவன் நர்ஸை திரும்ப கூப்பிட்டார், இங்கே வா, அங்கே ஒரு பாட்டில் 23ஆம் நம்பர் பாட்டில் இருக்கு, அந்த 23ஆம் நம்பர் பாட்டில் எடுத்துகிட்டு வந்து அந்த சொட்டு மருந்தை ஊற்று நாக்கில் அப்படின்னு. உடனே இந்த டாக்டர், ஐயோ அது பெட்ரோல் ஆச்சு, அதை கொண்டு வந்து நாக்கில் ஊற்றாதீங்க, அப்போது உங்களுக்கு ஞாபக சக்தி வந்துடுச்சு, கொடுங்க 500 ரூபா ஃபீஸை கொடுத்துட்டு போங்கன்ட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, கூட்டம் அலமோதுது, வெளியூர்லேருந்து கூட்டம், சாதா கூட்டம் இல்லை, அணிவகுத்து நிற்கிறாங்க எல்லாரும் வந்துக்கிட்ட பேஷண்ட்ஸ் எல்லாம். அப்போ ஒரிஜினல் டாக்டர் கோபம் தாங்கலை, இன்றைக்கி ஒரு வழி பண்ணிடணும், போலி டாக்டர் நிரூபிச்சே தீரணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து இவர்கிட்ட பார்க்குறார், வரிசையில் நின்றுட்டு காத்திருந்து வந்து பார்க்குறார். பார்த்து எனக்கு இப்போலாம் கண்ணே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். உடனே அந்த இன்ஜினியரிங் மாணவர் சொல்கிறாரு, என் கையில் அதுக்கு மருந்து இல்லை, எங்கிட்ட அவ்வளோ மருந்து இல்லை, ஒன்று வேணால் நான் இப்போ தோற்று போயிட்டேன், அதனால என் 500 ரூபா ஃபீஸுக்கு பதில் உங்களுக்கு நான் 2000 ரூபா நான் தரணும் பாருங்கள், திருப்பி தர அதான் ஒப்பந்தம், நோய் சரியாகலை, நான் 2000 ரூபாயை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணார், ரூபா நோட்டை எடுத்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாரு. டாக்டர் பார்த்துட்டு சொல்கிறார், ஐயோ இது 2000 இல்லைங்க, இது 500 ரூபா நோட்டுங்க அப்படிங்கிறார். அவர் தெரிஞ்சிருச்சா, கண்ணு தெரிஞ்சிருச்சா, எங்கிட்ட வந்துட்டு போனால் ஒரு ராசி எல்லாமே கூடமா 500 ரூபாய் வாங்கி வச்சுக்கிட்டார். இப்படி எதை எடுத்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள விட நல்ல யோசித்து புத்திசாலித்தனமாக நடக்கிறாங்க பாருங்க, அவங்க ஜெயிப்பாங்க. மிதுனராசிக்காரங்க அப்படி கெட்டவங்கன்னு சொல்லலை, ஆனால் அந்த ஸ்மார்ட் ஒர்க் உடையவங்க மிதுனராசிக்காரங்க. அதனால் இந்த ஆண்டு இவங்க செய்யக்கூடிய தொழில் பார்த்தீங்கன்னா புதுமையை புகுத்துவாங்க, செல்வ செழிப்பாக வருவாங்க. ஏதாவது ஒரு தொழிலை எடுத்து பண்ணலாமா, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. 24ல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, 25ல் மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருந்தாங்க.
அதை விட சூப்பர் ஸ்டேஜ் 26 கொடி கட்டி பறப்பாங்க. தன்னுடைய துறையில் நம்பர் 1 வர போகிறாங்க. கல்வியில் நல்ல முன்னேற்றம், ஃபாரினில் போய் படிக்கக்கூடிய யோகம், தர்ம ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கர்மத்தில் உட்கார்ந்து நல்ல வேலை வாய்ப்பு அப்படின்னு அற்புதமாக இவர்களுக்கு 2026 மிதுன ராசிக்கு அமையுதுமா. வழிபடும் தெய்வம் ஐயா. இவர்கள் இந்த ஆண்டு என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு வாழ்வியல் பரிகாரம் கேட்பீங்களே, அது என்ன செய்யலாம்னா, திருநங்கைகள் திருநம்பிகளுக்கு இவங்க உதவி செய்யணும். உதவி செய்தால் இவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் உருவாகும். அதை போல மணவாள நம்பி அவரை வழிபட்டால் இவர்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மிக்க மகிழ்ச்சிங்க ஐயா.